ராமா, ராமா கதவு தர. இதோ வரேன். நீங்க நைட்டு 10 மணிக்கு வரேன்ல சொன்னீங்க. உங்களுக்கு ஏன் இப்படி வேர்க்குது? குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா? அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஐயரோட செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு மற்றவங்க வர்றதுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டதை எப்படி அவகிட்ட சொல்றதுன்னு எனக்கு ஒரு tension. ஆனா அதுக்கு ஒரு சுச்சுவேஷன் அமையணும்ல, அமைஞ்சது. ராமா, கரண்ட் போயிடுச்சு, ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு வர முடியுமா? உட்காரலாமே. இங்க கொஞ்சம் உட்காருங்க. நீங்க என்னன்னு கூப்பிட்டீங்க? உட்காருங்களா? நீங்க என்ன அப்படிலாம் கூப்பிட மாட்டீங்களே. உட்காருடா. ஐயோ, திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன கேட்ட? திடீர்னு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஐயோ, எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு. விசாகண்ண வந்தா என்னதான் திட்டுவாரு. அவன் கிடக்குறான் லூசு பையன். நீங்க தானே சொன்னீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும், மரியாதை கொடுக்கணும்னு. அது அன்னைக்கு. இன்னையில இருந்து நான் சொல்றத மட்டும் கேட்டா போதும். அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட இனி எதையும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் என்கிட்ட மட்டும் சொல்லணும். நான் தானே உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஐயோ, பாலு. இங்க பாருடா ஓமனக்குட்டா, உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குடா. ஒரு வயசு பொண்ணு ஆம்பளை வேஷத்துல. அதிர்ஷ்டம் கிழியுது. பொண்ணுன்னு தெரிஞ்சாலும் அதை காட்டிக்காம ஆம்பளை மாதிரி தான் பழகணும். இதுக்கு அவகிட்டே ஓப்பனா கேட்ட போறப்பா. நீ அவசரப்படாத, அவ கிளம்பிடுவா. உன்னோட அதிர்ஷ்டத்தை அப்படியே விட்டுறாத. கேட்காம இப்படியா இருக்க? நீயா கேட்கறத விட அவளா சொல்ல வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். மத்த 2 பேரும் அவ கூட சண்டை போடுறாங்க தானே, அங்க நீ மேக்சிமம் சாஃப்டா டீல் பண்ணு. பாசம் இருக்கிற மாதிரி, வேலை விஷயத்துல அவளுக்கு கொஞ்சம் நீ ஹெல்ப் பண்ற மாதிரி, அப்புறம் அவளோட கஷ்டமான விஷயத்துல ஷேர் பண்ணிக்கிற மாதிரி நடிக்கணுமா? அப்படிதான். அப்பதான் அவளோட முழுமையான நம்பிக்கை உனக்கு கிடைக்கும். சீனி, வரேன் சார், நான் இப்போ வரேன். பாலிஸ்டர் சட்டை போட்டுக்கிட்டு துணியை துவைச்சிக்கிட்டு இருக்க.
இதெல்லாம் நான் எங்கேன்னு போய் சொல்றது? அது உங்களுக்கு எதுக்கு? நான் வேலை செஞ்ச போதாதா? பாரு பாரு பாரு, வேலையை பாரு. காலையில ஆனா ஒழுங்கா சமைச்சு சாப்பிட்றல்ல, மரியாதையா வேலையை பாரு. அழுக்கு போக தோய். ராமா, ராம இங்கதான் இருக்கான். ஒழுங்கா துவைக்கிறானு பாக்குறேன். தோய் தோய். கொஞ்சம் வா. மரியாதைன்னா என்னன்னு தெரியுமா? ஒரு பொண்ணுகிட்ட பொண்ணா? ஒரு பொண்ணுகிட்ட செய்ய சொல்ல வேண்டிய காரியத்தெல்லாம் பையனை செய்ய சொன்னா என்ன அர்த்தம்? டேய், காவி உடுத்தினா மட்டும் பத்தாதுடா, கொஞ்சம் மசாலா வேணும். ஆமா, அவனை வேலையை ஒழுங்கா வாங்கினா உனக்கு என்ன கஷ்டம்? அவன் வேலைக்காரன் தான்டா. நானும் தாண்டா வேலைக்காரன். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 100 பேரோட எச்சு பிளேட்டை நான் கழுவி தாண்டா நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அவன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டா தெரியும். வெட்டி பையன், உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி? விசாகன், என்ன தேய்ச்சி குளிக்கணும்? கொஞ்சம் என்ன வேணும்? என்ன இவன் உடம்பு பூரா தேய்க்கிறதுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ? தரேன். இந்த மாதிரி ஒரு ஆளை தனியா வேலை வாங்குறத பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. என் சுபாவம் அப்படி. உங்களுக்கு நல்ல குணம்தான். விசாக அண்ணன் தான். நீங்க பாருங்க, அனுபவிப்பாங்க. நான் வேணா இந்த பேண்ட்டையும் சட்டையும் மாத்திட்டு லுங்கி கட்டிட்டு வரட்டுமா? வேலை சௌரியப்படும்ல. வேண்டாண்ணா, நான் தனியாவே செஞ்சுக்கிறேன். இங்க பாரு, ஒரு நிமிஷம் இங்க வா. டேய், நான் முட்டாள்னு நீ ஒரு அடி முட்டாள். என்னடா சொல்ற? சினிமால ஒரு பாட்டு இருக்கு, கண்ணதாசன் எழுதினது. என்னது? பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்ன. நிறுத்து. இப்ப யார் இருக்க வேண்டிய இடத்துல இல்லங்கிற? நீதான். எப்படி? நீ உன்னோட நில மதிப்பை மறந்து ஒரு வேலைக்கார பையனோட தோலோட தோல் உரசி துணியை துவச்சிக்கிட்டு இருக்க. துணி துவைக்கிறது ஒன்றும் அவ்வளவு கேவலமான வேலை இல்ல. காந்தி கூட அதைத்தான் செய்வாரு. ஆமா, ஆனா இப்படியே போச்சுன்னா நீ ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கப்பா, இவனே உனக்கு எதிரியா மாறுவான். குடு. வேண்டாம், நானே தண்ணி எடுத்துக்கிறேன். ராமா, கொஞ்சம் இங்க வாய. விஷாகா, நீ என்ன மன்னிச்சிடுற. உன்னையும் உன் ஜோசியத்தையும் நான் ரொம்பவே கேவலப்படுத்தியிருக்கேன். ஆனா எனக்கு இப்போ ஒன்று புரிஞ்சிருச்சு. நம்ம நாம நினைக்கிற மாதிரி அவ்வளவு நல்லவன் இல்லை. சித்திர நட்சத்திரம். எனக்கு சில ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. ஆனால் ப்ரூஃப் முழுசாக கிடைக்கிற வரைக்கும் நான் அவனை விடுறதாவே இல்லை. ஜோசியம் சாஸ்திரம்பா, சாஸ்திரம் எப்பவுமே தப்பாகாது. நான் சீக்கிரம் படுக்கணும்டா. நீ வந்து பூட்டிக்க. பூட்டணுமா? ராமா, வா வா, போய் படு. ஐயோ, நான் பாத்திரம் கழுவல. நாளை கழுவிக்கலாம். நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். வா. டேய், எல்லா ப்ரூஃபையும் கூடிய சீக்கிரத்தில் கலெக்ட் பண்ணிக்க. கடைசியில் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. நீங்க படுக்க போறீங்களா? மறுபடியும் நீங்க வாங்கன்னே பேசுறீங்க. ஏன் வாங்க போங்கன்னு பேசுறதுல என்ன இருக்கு? டேய்னு கூப்பிடுறது தான் எனக்கு பிடிக்கும். ஏன் அப்படி? நான் பையன்ல. அது சரி, பையன்தான். இங்க வா, நீ சரியான ஆம்பளையான்னு நானும் பார்க்குறேன். இப்படி உட்கார். வேண்டாம், விசாகண்ணா தான் சொன்னார்ல, வேலைக்காரன் எப்பவும் வேலைக்காரன் தான். ஓஹோ, வேலைக்காரன் கீழே உட்காரலாம்ல. உட்காரு. என் கண்ணு ரெண்டையும் உத்து பார்க்கணும். வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது, சிரிக்கவும் கூடாது. சிரிச்சா நீ பையனே இல்லை, சரியா?
ம். சிரிச்சிட்ட. இல்ல இல்ல, இன்னொரு வாட்டி. சரி. ம். ராமன் பையன் இல்ல. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன்ப்பா. ஆமா, நீ பீச்சுக்கு போகணும்னு சொன்னல, ம். நாளைக்கு ரெடி ஆயிரு, நான் கூட்டிட்டு போறேன். தேங்க்யூ. யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது என்ன? நீங்க நல்ல ஹெல்தியா இருக்கீங்க. ஏன் அப்படி சொல்ற? ரொம்ப நேரமா சைக்கிள் ஓட்டுறீங்களே, டயர்டா இல்லையா? நான் அப்படிதான். ஆனா விசாகனும் வந்திருந்தா அவ்வளோதான். உன் மேல ஏதோ வாசனை வருது. என்ன வாசனை? தோடா யானக்காது. அண்ணா, ஓ, நான் நல்ல வெயிட்டா இருக்கேனா? ஏ நீ எல்லாம் ஒரு பையனா? ஆம்பளைக்கு இருக்க வேண்டிய வெயிட்டே இல்ல. நீங்க இப்படி சைக்கிள் ஓட்டி பழக்கம் இல்லைன்னு தோணுது. ஏன்? நீங்க மிதிக்கிறது சைக்கிள் அல்ல. என்ன? நீங்க பின்னாடி உட்காருங்க, நான் சைக்கிள் ஓட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்படி முன்னால உட்கார வச்சு இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டுற சுகம் இருக்கே, அந்த சுகமே தனிதான். நீ இங்கே இரு, நான் இது ஆமா, வந்துடுறேன். நீங்க எங்க போறீங்க? நான் போய் உனக்கு ஒரு gift வாங்கி. என்ன கிஃப்ட்? அது சர்ப்ரைஸ். இங்கே இரு, இதை வந்துடுறேன். பூவே பூவே. ஐயா, பூவே. சலாம் அலைக்கும் ஜாகீர். வலைக்கும் சலாம். வியாபாரம் எப்படி போகுது? பெருசா இல்ல சார், சீசன் வரணும். அது சரி. புதுசா அங்க வந்திருக்கீங்க? என் வீட்ல வேலை பார்த்துட்டு இருந்த அந்த பையனை உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா வெள்ளையா இருப்பானே. அவன் பார்க்க தான் வெள்ளையா இருப்பான், ஆனா மோசமானவன். என்னாச்சு சார்? அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். நான் இப்போ அவனை கண்டுபிடிக்கணும்.